ஹாய் காய்ஸ், இன்னைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை ஜிகர்தண்டா தான் வீட்டிலேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா பாகு காய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்கு கன்சிஸ்டன்சிக்கு காய்ச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் 1/2 லிட்டர் பாலில் எந்த வித தண்ணியும் ஊற்றாமல் காய்ச்சி வச்சுருக்கேன். அதில் இந்த நாட்டு சக்கரை பாகை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் அந்த பாலுக்கு வந்து கொதிச்சு வரும். கொதிச்சு வரும்போது ஒரு கிளாஸ் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதம் உள்ள பாலை அப்படியே வந்து ஆடை வர்ற மாதிரி சிம்லேயே வச்சு நல்லா வற்ற விடுங்க. வற்றினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஜிகர்தண்டா ரெடி பண்ணிடலாம். 2 கிளாஸ் எடுத்துகிட்டு பாதாம் பிசின் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. பாதாம் பிசினுக்கு மேலே நன்னாரி சர்பத் கொஞ்சம் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாலாடை கொஞ்சம், அதுக்கு மேலே நம்ம கூல் பண்ணி வச்சுருக்க பால் ஊற்றுனதுக்கப்புறம் நான் வீட்டிலே ரெடி பண்ண வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். அது 2 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாகு, சர்க்கரை பாகு இருக்குல்ல, அதையும் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதை நல்லா கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா மதுரை ஒரிஜினல் ஜிகர்தண்டா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.